Hi friends, welcome to Stitch and Smile. இன்னைக்கு நம்ம வீடியோவில் அம்பர்லா ஃப்ராக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். இது காலர் நெக்கில் பண்ண போகிறோம் நம்ம. இதுக்காக பார்த்தீங்கன்னா காட்டன் ஃபேப்ரிக் 2 மீட்டர்ஸும் அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான லைனிங் வந்து 2 மீட்டர்ஸும் எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 10 இயர் கேர்ளுக்கான மெஷர்மெண்ட்டில் நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதனுடைய லைனிங் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போது இதனுடைய டாப் போர்ஷனுக்காக துணியை 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டாப் போர்ஷனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 11.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இப்போது ஃபோல்டிங் சைடு என் பக்கமாக இருக்குது. இந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து இதனுடைய மேல் பக்கத்தில் 2.5 இன்ச் அளவுக்கு கழுத்தினுடைய அகலமும் 2.5 இன்ச்சு ஷோல்டரும் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 3.5 இன்ச் அளவுக்கு பார்த்தீங்கன்னா முன்பக்க கழுத்து மார்க் பண்ணுறேன். அப்போது பின்பக்க கழுத்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச், 1/2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இது அந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இதனுடைய கழுத்தை வரைஞ்சி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நார்மல் நெக் வந்து நான் ஃப்ரண்ட்டில் வந்து மார்க் பண்ணி வரைஞ்சிருக்கேன். அடுத்து ஆம்கோல்னுடைய உயரம் 5.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச் அளவுக்கு, அதுக்கப்புறமா 1 இன்ச் வந்து சீமிங்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இதனுடைய வெஸ்டினுடைய ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு, 7 இன்ச்சும் 1 இன்ச்சு சீமிங்க்கும் மார்க் பண்ணுறேன். டோட்டல் செஸ்ட் அண்ட் வெஸ்ட் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஓப்பன் சைடில் ஒரு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி வரைஞ்சி ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். ஆம்கோலுடைய ஷேப் வரைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் உடம்பு இருக்கிற குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் ஷோல்டர் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது காலர் நெக் அப்படிங்கிறனால. ஓகே, இப்போ கட் பண்ணிட்டேன். இப்போது முன்பக்கம் கழுத்து கட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா ஆம்கோல் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1/4 இன்ச் அளவுக்கு உள்பக்கமாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் கட் பண்ணிட்டேன். இப்போது இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஓப்பன் வைக்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் பீஸை இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணி 2 பீஸாக எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதனுடைய ஸ்கர்ட் போர்ஷன், அதுக்காக லைனிங் வந்து அகலத்துலேயும் உயரத்துலேயும் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம லைனிங் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா A-லைன் ஸ்கர்ட்டாக நம்ம வந்துட்டு மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம அம்பர்லா வந்து கட் பண்ணலாம். இல்லை நீங்கள் இதுவும் நீங்கள் அம்பர்லா மாதிரி கட் பண்ணுறதுனா நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தட் தான். ஓகே, இப்போ ஆல்ரெடி நம்ம டாப் போர்ஷன் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃபேப்ரிக் எடுத்து இந்த ஃபோல்டிங் சைடும் அந்த டாப் போர்ஷனுடைய ஃபோல்டிங் சைடும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதனுடைய வெஸ்ட் ரவுண்டு எவ்வளவோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ண அந்த மெஷர்மெண்ட்லேருந்து துணியுடைய ஓப்பன் சைடில் 22.5 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஹைட்டு 21.5 இன்ச்சஸ் வந்து ஹைட் எனக்கு தேவைப்படுது, 1 இன்ச்சு சீமிங்காக. ஓகே, இப்போது மேலே டேப் வச்சு அப்படியே அந்த 22.5 இன்ச்சஸை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, மார்க் பண்ணி இப்போ கட் பண்ணிட்டேன் கீழே. இப்போ இதிலிருந்து அந்த மேலே நம்ம மார்க் பண்ணியிருக்கிற லைன்லேருந்து இந்த ஓப்பன் சைடுனுடைய அந்த எட்ஜ் வரைக்கும் இந்த மாதிரி லைன் போட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது A-லைன் ஸ்கர்ட் வந்து நம்ம லைனிங்கில் கட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ மெயின் ஃபேப்ரிக் வந்து நம்ம கட் பண்ணலாம். பாருங்கள், இப்போது மெயின் ஃபேப்ரிக்கை ஃபோல்டிங் சைடில் இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணி அதனுடைய நெக்லைன் வந்து கட் பண்ண வேண்டாம். இப்போ ஆம்கோல் லைனும் சைடும் கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கர்ட்டை கட் பண்ண போகிறோம். துணியை அகலத்தில் டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதாவது ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த துணியை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த டாப் போர்ஷனை எடுத்து மார்க் பண்ணிக்கலாம்.
சும்மா நான் 2 சைடு மட்டும் மார்க் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அந்த கார்னர்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவு அந்த கார்னரில் டேப் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். 9.5 இன்ச்சஸ் வந்து எனக்கு வந்தது. அந்த 9.5 இன்ச்சஸ்க்கு நான் வந்து மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். வளைவாக அந்த ஷேப் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது ஸ்கர்ட்னுடைய ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது மேலே நம்ம கட் பண்ணியிருக்கிற அந்த இடத்துலேருந்து டேப் வச்சு ஸ்கர்ட்னுடைய ஹைட்டு 24.5 இன்ச்சஸில் நான் மார்க் பண்ணிட்டு வரேன். கொஞ்சம் ஃபோல்டிங் சைடு வரும் பொழுது 25 இன்ச்சஸில் நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, இப்போது 25.5 இன்ச்சஸில் நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் சைடில் மேலே ஏறின மாதிரியும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் ஷேப் கரெக்டாக வரும். ஓகே, இப்போ நான் அதை கட் பண்ணிடுறேன். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா ஒரே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதை நான் கட் பண்ணிட்டேன். இது ஸ்லீவ்லெஸ் ஃப்ராக் தான். பாருங்கள், இப்போ மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணிட்டேன். 2 மீட்டர் ஃபேப்ரிக்கில் எவ்வளோ அகலம் வந்து இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு டாப் போர்ஷன் எடுத்து அதனுடைய ஃப்ரண்ட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இதனுடைய 2 பீஸ் இருக்குது இல்லையா, அந்த லைனிங்க்கு பாருங்கள், மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங் வச்சு அதனுடைய நெக்லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் கட் பண்ணி நாச்சஸ் போட்டுக்கோங்க. நாச்சஸ் போட்டதுக்கப்புறம் இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ஓப்பன் பண்ணோலே அந்த சென்டர் அதில் வந்து லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்து ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பீஸையும் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன் 2 பக்கமும். இப்போது 1.5 இன்ச் அகலத்தில் ஸ்ட்ரெயிட் பீஸ் 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு ரைட் சைடு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா மேலே லைட்டாக ஃபோல்டிங் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போது இன்னொரு பக்கத்தில் உள்பக்கமாக வச்சு இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை தையல் போட்டுக்கிறேன். மேலே சின்னதாக ஒரு ஃபோல்டிங் கொடுத்துக்கிறேன் அந்த ரா எட்ஜஸ் உள்ளே போகிறதுக்காக. ஓகே, இப்போது அப்படியே நல்ல பக்கத்துக்கு திருப்பி இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கிறேன். இதில் நீங்கள் வி ஸ்டிச் பண்ணுறதுனாலும் ஓகே, இல்லை நீங்கள் பட்டன் வந்துட்டு வைக்கிறதுனா காஜா பட்டன் வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் இதில் த்ரெட்டில் ஐ கட்டிக்க போகிறேன், ப்ளஸ் ஹுக் வைக்க போகிறேன், மேலே ஃபேன்சி பட்டன் வைக்க போகிறேன். ஓகே, இப்போ அந்த ஃப்ரண்ட் பீஸ் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த பேக் சைட் பீஸை இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்ப வேண்டியதில்லை, ஏன்னா இது பேக் சைடு நெக் வந்து காலர் வந்துடும். ஸோ அப்படியே வந்து மெயின் ஃபேப்ரிக்கு உள் பக்கத்தில் இந்த லைனிங் ப்ளேஸ் பண்ணி நெக் லைனை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் கட் பண்ணிவிட்டு இப்போது என்னுடைய ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ லைனிங்கும் சேர்த்து வச்சு மெயின் ஃபேப்ரிக்கும் 2 சேர்த்து ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போட்டுக்கிறேன். ஓகே, டபுள் ஸ்டிச் போட்டுட்டேன். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, இப்போது நம்ம ஸ்லீவ்லெஸ் அப்படிங்கிறதுனால நான் 1 இன்ச் அகலத்தில் கிராஸ் பீஸ் லைனிங்கில் கட் பண்ணியிருக்கேன். இதை
இந்த ஆம்கோல் லைனில் துணியுடைய நல்ல பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அதுக்கப்புறமா நாச்சஸ் போட்டு உள்பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஃபினிஷ் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம காலர் ரெடி பண்ணோம். அதுக்காக இதனுடைய கழுத்தினுடைய மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த ஃப்ரண்ட்டில் எது வரைக்கும் நமக்கு காலர் வேணும் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிவிட்டு இப்போது இதை அளவை மெஷர் பண்ணிக்கலாம். நான் 5.25 இன்ச் அளவுக்கு எனக்கு காலர் தேவைப்படுது. ஒரு பக்கத்துக்கு 5.25 இன்ச்சு, 2 பக்கத்துக்கு 10.5 இன்ச்சு தேவைப்படுது. ஓகே, இப்போது லைனிங் ஃபேப்ரிக் 1 இன்ச் அளவு ஹைட்டில் நான் எடுத்திருக்கேன். இப்போது 5.5 இன்ச்சுக்கு அகலத்தில் பாருங்கள் இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணி கட் பண்ணிடுறேன். இது நீங்கள் கேன்வாஷ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனா இதே மாதிரி நீங்கள் கேன்வாஷ் எடுத்துக்கோங்க. நான் கேன்வாஷ் வைக்காமல் இதை ஸ்டிச் பண்ணுறேன். மெயின் ஃபேப்ரிக்கினுடைய நல்ல பக்கத்தில் வச்சுருக்கேன். இப்போது இந்த காலர்னுடைய மேல் பக்கம் இருக்கு இல்லையா, அதில் லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஓகே, தையல் போட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு நாச்சஸ் போட்டு இதை அப்படியே திருப்பி விட்டுக்க போகிறேன். ஓகே, அவ்வளோதான், நமக்கு காலர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த டாப்பினுடைய அந்த மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு இந்த காலர்னுடைய மிட் பாயிண்ட்டையும் மார்க் பண்ணி அந்த இடத்துல வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். பாருங்கள், இப்போ மிட் பாயிண்டில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, அதை உள் பக்கத்தில் ஸ்டிச் பண்ணிக்கணும். காலர்னுடைய ஒரு பக்கம் வெளியிலையும் ஒரு பக்கம் உள் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா காலர் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, பாருங்கள், இப்போ உள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரா எட்ஜஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறனால அந்த துணியை நான் அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணாமல் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு துணி ரா எட்ஜஸ் இருந்தது அப்படின்னா டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு ஃபோல்டிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம காலர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள், இவ்வளோ நீட்டாக நம்ம காலர் ஃபினிஷ் ஆகிடுச்சு. டாப் போர்ஷன் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கர்ட் போர்ஷனை ஜாயின் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா 2 பீஸையும் ஒன்றா வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போது இதனுடைய லைனிங், ஸ்கர்ட் போர்ஷனுடைய லைனிங்கை வச்சு தைச்சிக்கிறேன். இந்த டாப் போர்ஷனுடைய லைனிங் சைடில் வச்சு தையல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா மெயின் ஃபேப்ரிக்கை இந்த மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு மெயின் ஃபேப்ரிக்குடைய நல்ல பக்கமும் அந்த டாப் போர்ஷனுடைய நல்ல பக்கமும் இந்த ஸ்கர்ட்னுடைய மெயின் ஃபேப்ரிக் அதாவது நல்ல பக்கமும் மெயின் ஃபேப்ரிக்கினுடைய நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு ரா எட்ஜஸ்லாம் உள்ளே போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ ஸ்கர்ட் போர்ஷன் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதனுடைய பேக் சைடில் ஒரு ரோப் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக நான் 24 இன்ச்சஸ் ஹைட்டில் அதாவது நீளத்தில் நான் 4 இன்ச்சஸ் வித்தில் நான் 2 துணி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்ட்ரெயிட் பீஸை. இதனுடைய ரிவைஸ் சைடில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். அதனுடைய ஒரு பக்கத்தில் லைட்டாக க்ராஸாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஓப்பன் சைடில் சேஃப்டி பின் வச்சு அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விடும் பொழுது நமக்கு ரோப் ரெடி ஆகிடும். இதே மாதிரி 2 பீஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ 2 பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதனுடைய பேக் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கணும். ஓகே, 2 பக்கமும் இதை மாதிரி
2 ரோப்பையும் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து சைடு ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஹிப் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனிங் மட்டும் தனியாக வச்சு ஒரு தையல் போட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கையும் வச்சு தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ சைடு ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதனுடைய பாட்டம் வந்து லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் தனித்தனியாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளோதான். 10 இயர் கேர்ளுக்கான அம்பர்லா ஃப்ராக் காலர் நெக்கோட கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். இது வியர் பண்ணதை உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், இது சென்டரில் நான் வந்து ஃபேன்சி பட்டன் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். 2 மீட்டர்ஸில் வந்து இவ்வளோ ஃப்ளேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேஷன்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.